வணக்கம் மக்களே. நடிகர் மகேஷை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த 2010ஆம் ஆண்டு வசந்தபாலன் இயக்கத்தில் திரையரங்குகளில் வெளியான படம் தான் அங்காடி திரண்ட படம். இந்த படத்தில் ஆடை வணிக நிறுவனங்களில் ஊழியர்களுக்கு நிகழும் அத்துமீறலையும் அவர்களின் வாழ்வியலையும் பதிவு செஞ்ச இந்த படம் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் நடிகர் மகேஷ் மற்றும் அஞ்சலி பாண்டி, வெங்கடேஷ் உள்ளிட்ட பலருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. இந்த படத்தின் மூலம் ரசிகர்களிடையே நடிகராக அறிமுகமானவர் தான் நடிகர் மகேஷ் அவர்கள். இந்த படம் வெற்றி பெற்றதால் அங்காடி திரு மகேஷ் என்றே அழைக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து கொஞ்சம் சிரிப்பு கொஞ்சம் கோபம் படத்தில் நடிச்சிருக்காங்க. அடுத்து மலையாளத்துக்கு சென்றவர் லாஸ்ட் பெஞ்ச் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமாயிருக்காங்க. மீண்டும் தமிழுக்கு வந்த மகேஷ் யாசகன், வேல்முருகன், போர்வெல்ஸ், இரவும் பகலும்ன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க. ஆனால் எந்த படமுமே நடிகர் மகேஷுக்கு பெரிய அளவில் வெற்றி கொடுக்கல. கல்லூரி படிப்பை பாதியில் விட்டுட்டு அங்காடி திரைப்படத்தில் நடிக்க வந்தவர் தான் சினிமாவில் தொடர்ந்து போராடி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் மகேஷ் நடிப்பில் அடுத்து திரையரங்குகளில் வெளியாகும் படம் தடை அதை உடைன்ற படம். இந்த படத்தில் குணா பாபு, கே.எம். பாரி, வள்ளல், திருவாரூர் கணேஷ் உள்ளிட்ட பலருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு சாய் சுந்தர் அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் கொத்தொடுமையாக இருந்த ஒருவர் போராடி தன்னோட குடும்பத்தை கல்வியின் பக்கம் நகர்த்துவதே படத்தின் ஒன்லைன் என இயக்குனர் அறிவழகன் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் அரசியல் டச் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த படத்தில் நடிகர் மகேஷோட புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளன. நடிகர் மகேஷின் தற்போதைய புகைப்படங்களை பார்க்கும் ரசிகர்கள் அங்காடி தெரு மகேஷா இது என ஆச்சரியத்துடன் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.